அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். குறள் அதிகாரம் 70. குறள் எண் 691. மன்னரை சேர்ந்து ஒழுகல் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். அரசரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர்காய்கின்றவர் போல் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் ஒரு மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அவனுக்கு ஒரு அந்தரங்க அமைச்சராக ஒருவனை அந்த மன்னன் நியமித்தான். அந்த அமைச்சனின் குடும்ப விஷயங்களிலும் மன்னனுக்கு அறிவுரை கூறுவான். ஒரு நாள் மன்னனுக்கு வேண்டாத ஒருவனை அமைச்சனிடம் சொல்லி மன்னனுக்கு வேண்டாத அவனை கொலை செய்யுமாறு ஏற்பாடு செய்ய அமைச்சனிடம் சொன்னான். மன்னனுக்கு வேண்டாதவன் மிகவும் நல்லவன் என்பது அமைச்சனுக்கு தெரியும். அதனால் மன்னனிடம் அவன், மிகவும் நல்லவன் ஐயா, அவனை கொலை செய்தால் அவன் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள யாரும் இல்லை. அந்த குடும்பம் வருந்தினால் அந்த பாவம் உங்களைத்தான் சாரும் என்று அறிவுரை சொன்ன மறுகணமே அமைச்சனை அடித்து வேலையை விட்டு நீக்கினான். இத்தகைய சூழல்கள் ஏற்படும் என்றுதான் தெய்வப்புலவர் திருவள்ளுவர், மன்னரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் நெருப்பில் குளிர்காய்கின்றவர் போல இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படியெல்லாம் மனிதனுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று எண்ணும்போது அவர் மனிதருள் தெய்வம் என்றுதான் போற்ற வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க அவர் புகழ். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி.